சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 1/5/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தோம்னா பௌர்ணமி திதி இரவு 10:53 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை பிரதமை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா சுவாதி நட்சத்திரம். நாளைய தினம் அதிகாலை 4:34 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து விசாகம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சித்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பத்ரை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 10 மணி வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பவம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் நாம் அனைவரும் அறிந்தது போல இன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி நாளாக அமைந்திருக்கிறது. ஆக இந்த சித்ரா பௌர்ணமியை குறித்து நாம் ஏற்கனவே பேசி இருப்போம். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறேன். இன்றைய தினம் மாலை பொழுதிலே அந்த நில ஒளியிலே எல்லோரும் ஒன்றாக இணைந்த அக்கம் பக்கத்து இல்லத்தாருடனும் சரி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களோடும் சரி, ஒரு பொதுவான இடத்திலே இந்த வீட்டினுடைய மொட்டை மாடி பகுதியாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு ஆற்றங்கரை ஓரமாக இருக்கலாம், அல்லது ஒரு கடற்கரை ஓரத்திலோ ஏரிக்கரை ஓரத்திலோ ஒன்றாக அமர்ந்து நில ஒளியிலே அந்த நிலா சாப்பாட்டினை சாப்பிட வேண்டியது. அது ஒரு சமபந்தி போஜனமாகவும் இருக்கும் பொழுது பரஸ்பரம் எல்லோருக்குள்ளும் அந்த அன்பு உணர்வு, நட்புணர்வு என்பது, அந்த புரிதல் என்பது அதிகரிக்கும் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். இது போக இந்த நாளிலே இந்த சித்திரகுப்த பூஜையை செய்வார்கள். ஒரு சில ஆலயங்களிலே சித்திரகுப்தனுடைய சன்னதி என்பது தனியாக அமைந்திருக்கும். அந்த இடத்திலே சித்திரகுப்த பூஜை என்பது நடக்கும். இது போக இந்த நாளானது சரப ஜெயந்தி நாளாக அமைந்திருக்கிறது. அதாவது சரபேஸ்வரர்னு சொல்றோம் இல்லையா, அந்த சரபேஸ்வரனுடைய ஜெயந்தி நாளாகவும் இந்த நாளானது அமைந்திருக்கிறது. ஆக இன்றைய தினம் மாலை பொழுதிலே அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று எங்கெல்லாம் இந்த சரபேஸ்வரர் சன்னதிங்கிறது அமைஞ்சிருக்கோ அந்த சரபேஸ்வரர் சன்னதியிலே சென்று வழிபாடு நடத்த வேண்டியது என்பதற்காக நினைவூட்டுகிறோம். இது போக இன்றைய தினம் சம்பத் கௌரி பூஜை அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. சம்பத் கௌரி விரதம் அப்படிங்கிறத பஞ்சாங்கத்துல கொடுத்திருக்கா. பௌர்ணமி விரதம்னு கொடுத்திருக்கா. இது போக திருக்குறிப்பு தொண்ட நாயனாருடைய குரு பூஜை நாளாகவும் அமைந்திருக்கிறது. அர்த்தநாரீஸ்வர விரதம் என்பதையும் இந்த நாளிலே மேற்கொள்வார்கள். இது போக இந்த நாளானது அன்னமாச்சாரியா ஜெயந்தி நாளாகவும் அமைந்திருக்கிறது. பிரம்மம் ஒக்கட்டே பரபிரம்மம் ஒக்கட்டே என்று இந்த உலகத்திலே அந்த பிரம்மம், அந்த பரபிரம்மம் என்பது அந்த இறைவன் தான் என்பதை தன்னுடைய பாடலால் நிரூபித்த அந்த அன்னமாச்சாரியாருடைய ஜெயந்தி நாளாகவும் அமைந்திருக்கிறது. இது போக காஞ்சி காமகோட்டி மட்டத்தினுடைய பிரதிஷ்டாபன ஜெயந்தி நாளாகவும் இந்த நாளானது அமைந்திருக்கிறது. இந்த நாளிலே புத்த பூர்ணிமா நாள் என்ற பெயரிலே வடநாட்டிலே கொண்டாடி வருவார்கள். இது போக இன்றைய தினம் அந்த கள்ளழகர் வைகை ஆற்றிலே இன்றைய தினம் அதிகாலை பொழுதிலே கள்ளழகர் வைகை ஆற்றிலே எழுந்தருளுவார். அதனை காண்பதற்காக எல்லோரும் லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த மதுரை மாநகரிலே கூடியிருப்பார்கள். இது போக இன்றைய தினமானது உழைப்பாளர் தினமாகவும் தொழிலாளர் தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:51 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:20 சந்திர உதயம் என்பது மாலை 6:11 சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் சொல்லி பார்த்தோம்னா காலை 8 மணி முதல் 9 மணி வரையிலும், மதியம் 1 மணி முதல் 2 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் 10:32 முதல் மதியம் 12:06 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 3:13 முதல் மாலை 4:46 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 7:25 முதல் 8:58 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:32 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 10:51 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா.
இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, சூரிய நாராயணன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, முயற்சி மட்டுமே வெற்றியை தந்து விடுமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. முயற்சி திருவினையாக்கும் என்று சொன்னால் அதிர்ஷ்டத்தின் பங்குதான் என்ன அப்படின்னு கேட்டிருக்கார். இது போக அவர் அப்போ அதிர்ஷ்டம் என்ற வார்த்தையே அர்த்தம் இல்லாமல் போய்விடுமே, அதிர்ஷ்டம்ங்கிறதே அப்ப கிடையாதா, முயற்சி மட்டும்தான் வெற்றியை தருமா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. திருவள்ளுவர் இதுக்கு அழகாவே விளக்கம் சொல்லியிருப்பார் இல்லையா, முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிறதே சொல்லியிருப்பார். தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொன்னா, தெய்வத்தாலேயே ஒரு விஷயம் நமக்கு அந்த வரத்தினை தர முடியலன்னு சொன்னா கூட, தெய்வத்தாலேயே முடியாத விஷயத்தை கூட தன்னுடைய முயற்சியினால் சாதித்து விட முடியும் அப்படிங்கிறது தானே அப்படி அவர் சொல்லியிருக்கார். நமக்கே இந்த சத்யவான் சாவித்திரி கதையை கூட நம்ம எடுத்துக்கலாமே. நமக்கு புராணத்தின்படி பார்த்தோம்னா சத்யவான் சாவித்திரி கதையில கூட என்ன, அந்த சத்யவானுடைய விதி முடிஞ்சு யமதர்மன் என்ன பண்றார், சத்யவானுடைய உயிரை எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். தன்னுடைய முயற்சியின் மூலமாக, அந்த விடா முயற்சியின் மூலமாக அவரை பின்தொடர்ந்து சென்று அந்த கற்புக்கரசியான அந்த சாவித்திரி தேவி அந்த சத்யவானுடைய உயிரையே மீட்டு கொண்டு வந்திருக்கிறார்னு சொன்னா, இதை நான் ஒரு புராண கதைக்காக நான் சொல்றேன். அப்போ முயற்சி கண்டிப்பாக வெற்றியை தரும் அப்படின்னு தானே எடுத்துக்கணும். அதிர்ஷ்டத்தின் பங்குதான் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. இதை நம்ம ஜோதிடவியல் மூலியமாக கூட பார்க்கலாம். ஜோதிடத்தை பொறுத்தவரை லக்ன பாவகத்திலிருந்து இந்த கிளாக் வைஸ் 1 2 3 அப்படின்னு சொல்லி நம்ம கிளாக் வைஸ் இடமிருந்து வலமாக சென்றால் அந்த 3ஆம் பாவகம் என்பதுதான் முயற்சியை தரும் அப்படின்னு சொல்றோம். முயற்சி தன் முயற்சியால் வெற்றி பெறக்கூடியது. ஒரு லக்னாதிபதி போய் 3ல உட்கார்ந்து இருக்கார் அப்படின்னு சொன்னா அவன் எப்பொழுதுமே முயன்று கொண்டே இருப்பவன், தோல் வலிமை மிக்கவன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவான். அந்த 3ஆம் இடம்ங்கிறது தான் பராக்கிரமத்தையும் குறிக்கும், வீரத்தை குறிக்கும், தைரியஸ்தானம், வீரியஸ்தானம் என்றெல்லாம் அந்த 3ஆம் பாவத்தை குறிப்பிடுவார்கள். அப்படி அந்த 3ஆம் பாவகம் என்பது வலிமையாக இருக்க வேண்டும். அந்த 3ஆம் பாவகத்தின் மூலமாக அதன் துணையோடு ஒருவன் கடுமையாக முயற்சித்த ஆனால் நிச்சயமாக அவன் வெற்றி பெறுவான். முயற்சித்தானே ஆனால் நிச்சயமாக வெற்றியினை பெறுவான். இதுல சந்தேகமே கிடையாது. இந்த 3ஆம் பாவகம் சொல்றேன் சரண வெற்றியை தரக்கூடியது 11ஆம் பாவகம் தானே, அததானே ஜெயஸ்தானம்னு சொல்றா அப்படின்னு சொன்னா கூட இந்த 3ஆம் பாவகத்திற்கும் 11ஆம் பாவகத்திற்கும் ஒரு தொடர்பு என்பது உண்டு. வளரும் பாவகங்கள் என்ற பெயரிலேயே இதனை குறிப்பிடுவார்கள். 3ஆம் பாவகமாகட்டும், 6ஆம் பாவகமாகட்டும், 11ஆம் பாவகமாகட்டும், இது மூன்றுக்கும் இடையே ஒரு தொடர்பு என்பது அந்த ஜோதிட நுட்பத்தில் உண்டு அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். 6ஆம் இடம்ங்கிறது ஒரு போராட்டத்தை தரக்கூடிய ஒரு பாவகம், அதாவது கடுமையான போராட்டம் வச்சுக்கலாமே. லக்னாதிபதி 6ல இருந்தா வாழ்க்கையில் போராடுவான் அப்படின்னு சொல்லுவா. அதே நேரத்தில் இந்த 6ஆம் பாவகத்தை 11ல இருந்துட்டாருன்னு சொன்னா அந்த போராட்டத்தின் மூலமாக நிச்சயமாக அவன் வெற்றியை பெறுவான் அப்படிங்கிற ஒரு தகவலையும் இங்க பதிவு பண்றோம். ஆக 3 என்பது முயற்சி, 6 என்பது ஒரு போராட்டம். இப்ப இந்த 11 வெற்றியை தருகிறதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஜெயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வர இப்ப லக்னத்திலிருந்து நாம் இடமிருந்து வலமாக 1 2 3 லக்னபாவம் தான் 1ஆம் பாவம், அப்படியே 2 3ன்னு போனோம்னா அந்த 3ஆம் பாவம் எப்படி முயற்சியை தருகிறதோ அதே மாதிரிதான் அந்த லக்னத்திலிருந்து வலமிருந்து இடமாக தலை கீழாக நம்ம போனோம்னா அந்த 2ஆம் இடம் என்பது 12ஆம் பாவகமாக வரும். அந்த 3ஆம் இடம்னு சொல்றோம் இல்லையா, இடமிருந்து வலமாக சென்றால் 3ஆம் இடம் என்பது முயற்சியை தருகிறது. வலமிருந்து இடமாக 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டோம்னா அது 11ஆம் பாவகமாகிய வெற்றியைத்தான் குறிக்கும். இப்ப உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த 3ஆம் பாவகம் இந்த முயற்சியை தரக்கூடிய பாவகத்திற்கும் அந்த வெற்றியை தரக்கூடிய பாவகம் என்று அவர்கள் நிர்ணயித்து வைத்திருக்கக்கூடியது கூட, இது இந்த பக்கம் 3ஆம் பாவகம் சொன்னா அது அந்த பக்கம் 3ஆம் பாவத்துல வச்சிருப்பார். ஆக இது ரெண்டுக்கும் இடையே ஒரு தொடர்பு என்பது உண்டு. எவன் ஒருவன் முயற்சி செய்கிறானோ கண்டிப்பாக அவன் வெற்றியை பெறுவான், இதிலே சந்தேகமே வேண்டாம். அப்ப அதிர்ஷ்டத்தின் பங்குதான் என்ன சார், அதிர்ஷ்டம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடுமே அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டாம். அதிர்ஷ்டம் என்பது நமக்கு அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்றோம். 5ஆம் பாவகம் 9ஆம் பாவகம்லாம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பாவங்களாக இருக்கிறது.
அந்த அதிர்ஷ்டமே இல்லைன்னா கூட நம்ம கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்றோம். அதிர்ஷ்டம் மட்டும்தான் வெற்றியை தரும் சொல்ல முடியாது. ஆனால் எல்லா முயற்சியுமே நிச்சயமாக வெற்றியை தான் தரும். ஓரளவுக்கு முயற்சி பண்ணி நான் விட்டுட்டேன்னு சொல்லி விடக்கூடாது. அந்த வெற்றியை பெறுகின்ற வரை எவன் ஒருவன் தொடர்ந்து முயர்ந்து கொண்டே இருக்கிறானோ அவன் நிச்சயமாக வெற்றியை பெறுவான். அதிலே சந்தேகமே வேண்டாம் சொல்றோம். அதிர்ஷ்டம் என்பது ஓரளவிற்குத்தான் துணை புரியும். அதிர்ஷ்டத்தின் மூலமாக கிடைக்கக்கூடியது கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். திருஷ்டி அப்படின்னு சொன்னா பார்க்கக்கூடியது, அதிருஷ்டி அப்படின்னு சொன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் தானே. அது கண்ணுக்கு தெரியாம ஒரு விஷயம் வரலாம், வராம போகலாம், அதை பத்தி கவலையே இல்லை. ஆனா முயற்சி என்பது நம்முடைய கண்களுக்கு தெரிந்தது. நமக்கு தெரியும் இல்லையா, நான் இந்த அளவுக்கு முயற்சி பண்றேன், கண்டிப்பாக எனக்கு வெற்றி என்பது கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கையோடு முயற்சி செய்தோமேனால் நிச்சயமாக அந்த 11ஆம் பாவத்தை நம்மால் அந்த வெற்றியை கண்டிப்பாக அடைய முடியும். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்றைய நாளானது ஒரு உழைப்பாளர் நாளாகவும் தொழிலாளர் தினமாகவும் அமைந்திருக்கிறது. ஆக உழைத்தால் வெற்றி பெறலாம் என்ற நம்பிக்கையோடு நாம் அனைவரும் உழைப்போமாக. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.